ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆர்டர் பிளாக்ஸ். இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம லாஸ்ட் 3 வீக்ஸ் பார்த்த மார்க்கெட் பயாஸ், லிக்விடிட்டி, அப்புறம் சப்ளை டிமாண்ட் இந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. டாபிக் உள்ள போகலாம். இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கோங்க. இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட் எதனால இந்த மாதிரி ஒரு ஸ்விங்கில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது. அதுதான் ஆர்டர் பிளாக்ஸ். இப்போ ஆர்டர் பிளாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ லிக்விடிட்டி பற்றி பார்க்கும்போது நம்ம ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்க. அந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். அது பையிங் சைடு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், இல்லைன்னா செல்லிங் சைடு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம். இப்போ பையிங் சைடு ஆர்டர் பிளாக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாங் புல் கேண்டில் இருக்கு. இந்த லாங் புல் கேண்டிலுக்கு அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேண்டில், இந்த பைக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பை, அதுக்கு அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பை கேண்டில். அப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு அப்புறம் இந்த லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் மேலே வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு புல் கேண்டில், அப்புறம் இங்கே ஒரு கேப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு அன்டேப்டு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸ் பையிங் ஆர்டர் பிளாக் எடுத்து மேலே போகிறாங்க. அப்புறம் திருப்பியும் பையிங் ஆர்டர் பிளாக் சேம் ஏரியாவில் டேப் பண்ணி மேலே போகிறாங்க. இப்போது இந்த ஏரியாவில் இருக்கிற ஆர்டர் பிளாக் ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஃபோர்ஸாக இருந்தது. அதனால ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பேர் சைடு ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். பேர் சைடு ஆர்டர் பிளாக்ஸில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது ஜனவரி 8 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர் கேண்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க. அது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்களா? ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஹை இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் தான் வராங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் டவுன் ட்ரெண்ட். இந்த செல்லிங் ஆர்டர் இன்னும் கண்டினியூ ஆகுது. அப்புறம் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுற மாதிரி கீழே போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ பையிங் சைடு ஆர்டர் பிளாக்னா என்ன, செல்லிங் சைடு ஆர்டர் பிளாக்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருப்பீங்க. இப்போது இதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பையிங் ஆர்டர் பிளாக், இந்த இடத்துல ஒரு பையிங் ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ரிவர்சலுக்கு இந்த பையிங் ஆர்டர் பிளாக் தான் ரீசன். அதே மாதிரி பியர் சைடு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பியர் சைடு ஆர்டர் பிளாக் வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு பியர் சைடு ஆர்டர் பிளாக் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்லங்க. பியர் சைடு ஆர்டர் பிளாக். இந்த மாதிரி பையிங் ஆர்டர் பிளாக் எங்கே, செல்லிங் ஆர்டர் பிளாக் எங்கே, மார்க்கெட்டோட ஓவரால் பயாஸ் என்ன அப்படிங்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ட்ரேடு, ஒரு பொசிஷனல் ட்ரேடு, ஒரு இன்ட்ரா ட்ரேடு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரு பண்ணுவோங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், ஏப்ரல்லேருந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போகிறாங்க. ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் தான் போகிறாங்க. எது வரைக்கும்? ஜனவரி 5 வரைக்கும். 5 அப்புறம் ஒரு பியர் ட்ரெண்ட், இந்த பியர் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோயர் லோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வைக்கிறாங்க. அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் லோயர் லோ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் இருக்கிற ப்ரீவியஸ் ஒரு பையிங் ஏரியாவுக்கு ஒரு ரிவர்சல் பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் ஒரு பையிங் ஏரியா, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்லங்க, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி அப் ட்ரெண்ட் போகிறாங்க. இந்த பேர் பிளாக் வரைக்கும் போகிறாங்க. இந்த பேர் பிளாக்லேருந்து திருப்பியும் டவுன் ட்ரெண்ட் வருது. ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்தாச்சு. அப்படிங்கும்போது இங்கே ஆர்டர்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். அந்த எக்ஸாஸ்ட் ஆனங்காட்டி இதை இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்காம அடுத்தது கீழே வராங்க. அடுத்தது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆர்டர் பிளாக், இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல திருப்பியும் ஒரு சின்ன புல் பேக் கிடைக்குது. பட் அது சஸ்டெயின் ஆகலை. அதுக்கு அடுத்த ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக்கு வராங்க. அந்த இடத்துலையும் ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு புல் பேக் கிடைக்குது. புல் பேக் கிடைச்சி இதுக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்க முடியாமல் அது கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கான இந்த ஏரியா ஆர்டர் பிளாக் ஃபர்ஸ்ட் இங்கே கிரியேட் ஆச்சு இல்லைங்க.
இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பை கேண்டில் இருக்கு, அதுக்கப்புறம் லாங் புல் கேண்டில், அதுக்கப்புறம் அடுத்தது இருக்க கேண்டில். இந்த விக்ஸ் எல்லாம் மீட் ஆகல. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப். எக்ஸாக்டா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது இந்த ஏரியால இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக்ல தான் இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிவர்சல் ஆச்சு இல்லைங்க, அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பியர் ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பியர் ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லைங்க, இந்த பியர் ஆர்டர் பிளாக் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இந்த கேண்டிலோட ஹையும் இந்த கேண்டிலோட லோவும் மீட் ஆகல. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு பியர் ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன். இங்கிருந்து நம்ம செல்லிங் பியர் ஆர்டர் பிளாக் நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகும்போதே தெரிஞ்சிருச்சு. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல செல்லிங் நடக்கலாம் அப்படிங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணணும். அங்கேருந்து இப்போ செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செல்லிங் ஸ்டார்ட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சாச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு எங்கேயாவது பை ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பை ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் மார்ச் 30 ஒரு 25 ஏப்ரல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுலேருந்து எப்படி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஏப்ரல் 1 ஹையை பிரேக் பண்ணி ஒரு 7 ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு அப்புறமே ஒரு நல்ல கேப் அப்க்கு அப்புறம் ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குறாங்க. இது இன்டர்னல் புல் பேக். இன்டர்னல் புல் பேக்னா நம்ம ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட், இன்டர்னலா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஒரு புல் பேக் வருது. அந்த புல் பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் அப் ட்ரெண்ட் போறாங்க. அப்போ அந்த அப் ட்ரெண்ட் போகும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குல்லங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புல் கேண்டில் இருக்கு. இதோட நெக்ஸ்ட் கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நிறைய கேப் இருக்கு. இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்ல எக்ஸாக்டா இப்ப ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் மேலே போறதுக்கு ட்ரை பண்றாங்க. நம்ம 1 day டைம் ஃப்ரேம்ல இந்த ஆர்டர் பிளாக் எதனால இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு காமிச்சோம். இப்போ வந்த டவுன் ட்ரெண்ட்ல ரீசெண்டா ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு பியர் ஆர்டர் பிளாக் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு 1 hour டைம் ஃப்ரேம்ல. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்கு அதுக்கு அடுத்த கேண்டிலோட விக்கும் மீட் பண்ணல. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் செல்லர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி இந்த பேரிஷ் பிளாக்குள்ள போய் இதுக்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல அப்படின்னா 24,150 170க்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல. அப்படிங்கும் போது திருப்பியும் இங்க இருக்க செல் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இங்க இருக்க ஆர்டர் பிளாக்கு வருவாங்க. இந்த ஆர்டர் பிளாக்கை கட் பண்ணும்போது இங்க இருக்கிற ஆர்டர்ஸ் பத்தல அப்படின்னா இப்படி கூட நடக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியாம இப்படியும் வரலாம், இல்லை நேராகவும் கீழே வரலாம். இந்த ஸ்மால் ஆர்டர் பிளாக் வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல தெரியுங்க. இந்த ஆர்டர் பிளாக்ல ஒரு புல் பேக் கிடைக்கும். அந்த புல் பேக் கிடைச்சதுக்கு அப்புறம் இது கீழே வந்து அடுத்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,100 அந்த ஏரியால தான் இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு. அது வரைக்கும் வந்து இந்த பையிங் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் அப் ட்ரெண்ட் போவாங்க. இன்கேஸ் இந்த பியர் பிளாக் செல்லிங் பிளாக் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா. ஸோ இந்த செல்லிங் பிளாக் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு மேல இங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு இல்லைங்க, இந்த ஏரியால இருக்கிற ஆர்டர் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு சொல்லணும், பையிங் ஆர்டர் பிளாக். இதுல இருந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு இல்லைங்க, இங்கிருந்து ரிவர்சல் வந்து இதுக்கு மேல போய் இப்படி பாடி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு திருப்பியும் இந்த ஹையை கிராஸ் பண்ணும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். அப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அதுக்கு அடுத்து இருக்கிற செல்லிங் ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 24,980 ஒரு 25,300 இந்த ஏரியா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் செல் ஜோன் இருக்கு. அதுக்கு முன்னாடி 24,800 அந்த ஏரியாலையும் ஒரு செல் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் வந்து கட்டாயமா ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் போனா இந்த கண்டிஷன்ல போகும்போது
இந்த பேரிஷ் பிளாக்குக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு அடுத்தது எங்கே சப்ளை பிளாக் இல்லை பேர் பிளாக் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த பிளாக் வரைக்கும் நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் போகலாம். அதுக்கப்புறம் இங்கே ரிஜெக்ஷன் கிடச்சிதுன்னா திருப்பியும் அடுத்த பையிங் ஏரியா அப்படிங்கிற ஏரியாவுக்கு வருவாங்க. ஏன்னா இங்கே மேலே போகும்போது கட்டாயமாக ஒரு பிரேக் கேண்டில் பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரேக் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரேக் கேண்டில்ல உங்களுக்கு ஆர்டர் பிளாக் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் உங்களுக்கு ரிவர்சல் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸு அதை தான் ஆர்டர் பிளாக்ஸாக மார்க் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு தான் மேலே போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு மேலே வரும்போது இங்கே ஒரு புல் கேண்டில் வருது. அந்த புல் கேண்டிலுக்கு ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் இப்போ மார்க்கெட் ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற பையிங் ஆர்டர்ஸ் திருப்பியும் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கப்புறம் இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது இந்த பியர் பிளாக் இருக்கிற செல்லரோட பவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுக்கு மேலே இருக்கும்போது அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணால் திருப்பியும் இந்த பிளாக்குக்கு வருவாங்க. அந்த பிளாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பையிங் ஆர்டர் பிளாக் கிடையாது. ஏன்னா கன்சிடரபிளி இது வந்து ஒரு பெரிய புல் கேண்டல் கிடையாது. ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரொம்ப சின்னது. அப்படிங்கும்போது இது சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகலாம், இல்லைன்னா இதை கட் பண்ணி கீழேயும் வரலாம். கீழே வந்தால் அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க மார்க்கெட் பார்க்கணும். இப்போ லாஸ்ட் 3 வீடியோஸில் மார்க்கெட் பயாஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் லிக்விடிட்டி என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸும் பார்த்துட்டோம். சப்ளை அண்ட் டிமாண்ட் பேட்டர்ன்ஸும் பார்த்துட்டோம். இப்போ ஆர்டர் பிளாக்ஸை நீங்கள் மார்க் பண்ணிடுறீங்க. ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ 1 hour டைம் ஃப்ரேமு இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துல பையிங் ஜோன் இருக்குது, எந்த இடத்துல செல்லிங் ஜோன் இருக்குது, அதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ், அதுவும் பார்த்துட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு தான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கேண்டில்ல எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான் கொடுக்கும். உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட்ல ஒரு ஜோனா தெரியும். இதுல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃப்ரைடே வீடியோல நான் சொல்லியிருப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் 950 அப்படிங்கிறது ஒரு சின்ன ரிவர்சல் பாயிண்ட், சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சப்போர்ட்ல 1 hour டைம் ஃப்ரேம்லயே பார்த்தீங்க, 1 hour டைம் ஃப்ரேம்ல 2 புல் கேண்டில் வச்சாச்சு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஆர்டர் ஜோன், ஆர்டர் பிளாக் ஜோன் அப்படிங்கிறத நம்ம இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருக்கலாமா? இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்லங்க, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேஸ் பண்ணி நம்ம வரைஞ்சி வச்சிருக்கலாம். வரைஞ்சி வச்சிருந்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு புல் பேக் வரும். அந்த புல் பேக் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியர் பிளாக் வரைக்கும் போகலாம். இந்த பியர் பிளாக்கை கட் பண்ணி மேலே வரும்போது தான் நம்ம உங்களுக்கு இந்த ஹையை கட் பண்ணும்போது தான் அப் ட்ரெண்ட் திருப்பியும் ஒரு புல்லிஷ் பயாஸ் அப்படிங்கிற மாதிரி போகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் ஹை இல்லைன்னா இந்த இருக்கிற அப் ட்ரெண்ட்ல இப்போ இருக்கிற அப் ட்ரெண்ட்ல ஒரு இன்டர்னல் டவுன் ட்ரெண்ட் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும். பயாஸ் இப்போ ஓவரால் மார்க்கெட் பயாஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பயாஸில் இருக்கும். அந்த புல்லிஷ் பயாஸில் ஒரு இன்டர்னல் டவுன் ட்ரெண்ட் வருது. எதுக்குன்னா ஒரு பையிங் ஆர்டரை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த பையிங் ஆர்டர் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் செல்லிங் ஆர்டர் திருப்பியும் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவில் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல செல்லிங் ஏரியா இருக்குது. அப்போது இந்த செல்லிங் ஏரியாவில் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு பொசிஷனல் ட்ரேடு கூட என்டர் ஆகலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ஆர்டர் பிளாக் எங்கேன்னு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழே வருதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டு இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு தெரியும். அடுத்தது இது ஒரு சின்ன ஸ்மால் ஆர்டர் பிளாக் தான் அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி இந்த இடத்துல தான் ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. இது பெருசாக சப்போர்ட்டாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கம்மி.
சப்போஸ் நீங்கள் அது டார்கெட் வச்சாலும் உங்களுக்கு மினிமம் 1:1 டார்கெட் கிடைக்கும். அதையே கட் பண்ணும்போது உங்களுக்கு 1:12 லெவலுக்கு டார்கெட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த பிளாக்லேருந்து உங்களுக்கு ரிவர்சல் கிடைக்கும் போது மினிமம் இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் போவாங்க. அந்த ஸ்விங் ஹை வரைக்கும் போகும்போது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23 1:23 இந்த மாதிரி பொசிஷனல் ட்ரேடில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டோட ஆர்டர் பிளாக்ஸை வச்சு நம்ம எப்படி ரிஸ்க் ரிவார்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இது வந்து வித்தின் நெக்ஸ்ட் டேல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து கன்சிக்யூட்டிவாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில், அதாவது டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் இந்த 1 hour டைம் ஃப்ரேம்லையும் வச்சு இந்த பிளாக்ஸை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்க்கணும். இல்லை ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுதா அப்படிங்கிறது கிளியராக பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் தென் டேக் ட்ரேட் பேஸ்ட் ஆன் இட். அதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு அனாலஜி சொல்கிறாங்க, கிளியரான அனாலஜி. நம்ம ஒரு காரே ஓட்டி பழகிறோம்னு வைங்களேன். அந்த கார் ஓட்டி பழகின அடுத்த நாள் நம்ம ஒரு டிராஃபிக்கில் போய் ஓட்ட மாட்டோம். இட் டேக்ஸ் சம் டைம் ஃபார் அஸ் டு அதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். டைரக்டாக நம்ம வந்து we cannot jump into any conclusions. ஸோ இந்த டாபிக் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இது மாதிரி வரைய ஆரம்பிங்க. இந்த டாப்பிக்கை திருப்பியும் நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.